டு மோனா வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு மட்டன் மட்டன் வேக வச்சது. ஸோ இப்போ வந்து மட்டன் சுக்கா செய்யலாம். ஸோ ஒரு அடுப்புல பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு, பட்டை, லவங்கம் இது 3யும் போட்டு நல்லா பொரியற வரைக்கும் விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் வேக வச்சது வந்துட்டு மட்டன் குழம்பு பண்ணிருக்கிறதுல வந்துட்டு நாங்க இருக்கு. அதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பார்க்கலைன்னா பாருங்க. ஸோ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட கொத்தமல்லி தூளும் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வேக வச்ச மட்டனை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதுல வந்து நான் மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் மட்டன் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நல்லா அந்த தண்ணியோட சேர்த்து மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி மட்டன் கூட ஜெல் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. மிதமான தீயில தண்ணி சுண்டுற வரைக்கும் மூடி வச்சுக்குங்க. ஸோ என்னோட இதுல மட்டன் வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து சுண்டிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட வந்துட்டு பிளாக் பெப்பர், நான் வந்துட்டு 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் வந்துட்டு எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, நல்லா பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழையை எடுத்து மேல தூவுனீங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி. இதுதான் எங்களோட ஸ்டைல் மட்டன் சுக்கா. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக்
லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு.